ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோட கண்டினியூவேஷன் தான். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டோஹா ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சுங்க. டைம் வந்து அட்லாண்டா டைம், ஈஸ்டர்ன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 9 மணி. இங்கே கட்டாரில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து 4:55 பிஎம்ங்க. எனக்கு அடுத்த ஃப்ளைட் பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மணி நேரம் கழிச்சு தான் 7:55 பிஎம்க்கு போட்டிருக்காங்க. ஆன் டைம் தான் போட்டிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது. சரி, கொஞ்சம் ஏர்போர்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா என்னன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் தனியாக வரங்களா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த 13 ஹவர்ஸ் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த 3 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்தேங்க நான். அதுவும் ஃப்ளைட்லேயும் சரியாக தூங்கவும் இல்லைங்க. இங்கே ஏர்போர்ட் வந்து தூக்கம் இல்லை. ஆனால் வந்து என்ன எனக்கு அந்த கட்டார் ஏர்வேஸில் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துங்க அட்டகாசமாக இருந்தது. வேலைக்கு வந்து இந்த பசியே இல்லாத அளவுக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஏர்போர்ட் வந்துட்டுமே ஒரு 2 ஹவர்ஸ் நான் கழிச்சு மறுபடியும் வந்து போட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு போனேங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் நிறைய சுற்றிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஃப்ளைட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏர்லைன்ஸில் தான் வந்திருந்தேன், கட்டார் ஏர்லைன்ஸில். நான் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் தாங்க, அங்கேயே வந்து போட்டிருந்தாங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து எந்த சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட கேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்ததுங்க. என்னென்னா இங்கே செக்யூரிட்டி செக்கில் வந்து லேப்டாப்லாம் எடுத்து வைக்க சொல்லிங்க. வெறும் மொபைல் அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு லிக்விட் எதாவது இருந்தால் மட்டும், வாட்டர் இருந்தால் அவங்களே எம்டி பண்ணியும் கொடுத்துட்றாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் வந்து ஆல்கஹால்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் நம்ம ஏதோ இந்த டேக்ஸ் பே பண்ணணும் போல் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கேயே வந்து அவங்களே பாட்டில் எம்டி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் வந்துட்டுங்க. நான் மெயினாக அந்த ஸ்பா சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, ஸோ ஸ்பா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனேன். கரெக்டாக என்னோட அந்த கான்கோர்ஸ்லேருந்து இறங்கினோனையுமே ஒரு அந்த கீழ் ஃப்ளோர்லேயே இருந்ததுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி அது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போய் கேட்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கத்த மணிக்கும் நம்ம மணிக்கும் கன்வெர்ட் பண்ணுறதே பெரிய வேலையாக தாங்க இருந்தது. ஏன்னா யூஎஸில் வந்து நம்ம டாலராக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து ரியால்னு சொல்கிறாங்க. என்னென்னா 100 QAR அப்படின்னா நம்மளோட காசுக்கு வந்து ஒரு $28 வருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட்டையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டு பார்த்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி தான் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் வந்து எனக்கு என்னென்னா நான் ஃப்ளைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் கடைசியாக இறங்கி வந்தேன். ஸோ அதுலேயே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சுங்க. ஏன்னா 8:30க்கு லேண்ட் ஆகிடுச்சு. நான் இறங்கி வந்தது பார்த்திங்கன்னா 9 ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து இன்னும் 2.5 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பாக்கு போனால் கண்டிப்பாக லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த கோல்டு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த டோஹா ஏர்போர்ட்டில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு ஏதோ கொஞ்சமாச்சும் கோல்டு வாங்கிட்டு வராங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ஆசை, எப்படி தான் வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிராண்டட் ஷாப்ஸ் நிறைய இருந்ததுங்க. ஸோ இந்த கோல்டு ஷாப் தான் சொன்னேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பாரும் சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெள்ளி, தங்கம் எல்லாமே இருக்குதுங்க. அது செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் டிசைன்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் டிசைன் வரைக்குமே நிறைய வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து கேட்டேங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பர் பீஸ் ப்ரைஸ் இல்லைங்களாமா, பர் கிராம் ப்ரைஸுங்களாமா. அது வந்து ஒரு டிசைனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விலை மாறும் அப்படின்னாங்க. பட் பேசிக்காக வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்துங்க $112 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊர் இந்தியன் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,950 வருங்க. அது வந்து அதுலேயே வந்து அந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு கிராமுக்கு வந்து $112 போடுறாங்க. அது டிசைனை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுங்களாமா. பட் இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைமண்டுமே வச்சுருந்தாங்க. நான் வந்து கேட்டேங்க, IGS சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து எப்படி வந்து இப்போ கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியை விட்டுட்டு வேறு கண்ட்ரியில் நம்ம போய் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது டேக்ஸ்லாம் வந்து நிறைய பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அதையுமே கேட்டேங்க. ஸோ நீங்கள் கேஷ் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லை வந்து கிரெடிட் கார்டாக என்ன அப்படின்லாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டில் பே பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து 3.5% டேக்ஸ் போடுவாங்களாமாங்க. இதே வந்து கேஷ் பே பண்ணுறோம் அப்படின்னா கேஷுக்கு வந்து டேக்ஸ் கிடையாதுங்களாமா. பட் என்ன தான் கேஷ் கொடுத்து டேக்ஸ் இல்லைனாலுங்க ஒரு பவுனும் நம்ம எடுத்து பார்த்து அதை நம்ம வந்து US டாலருக்கு இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி இது வந்து ஓகேவா
ஓகேவா ஒர்த்தா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணுங்கிற மைண்ட் செட்டு சம்டைம்ஸ் வந்துடுது தான். பட் நான் வந்து எதுவுமே வாங்கலைங்க. ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேன். மெயினாக வந்து என்ன கேட்டேனாங்க, டைமண்டுக்கு வந்து இந்த ஐஜிஐ சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பீங்களான்னு மட்டும் தான் கேட்டிருந்தேன். ஏன்னா வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அட்லாண்டாவில் ஒரு கோல்டு ஷாப்பில் வந்து வாங்கும்போதுங்க டைமண்ட் தோடுக்கு வந்து அவங்க வந்து இந்த ஐஜிஐ சர்டிஃபிகேஷனே கொடுக்கலைங்க. கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே டைமண்டுக்கு வந்து அந்த ஐஜிஐ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பட் அங்கே மட்டும் கொடுக்கவே இல்லை. ஸோ இங்கே வந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு வந்து கரெக்டாக 1 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தாங்க. கரெக்டாக பக்கத்துலேயே தான் இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் குசைன்லேருந்து அதுக்கப்புறம் பீட்சா, கேஎஃப்சி அந்த மாதிரி எல்லாமே இருந்ததுங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா கேஎஃப்சியில் வாங்கிக்கலாம். ஸோ டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், நமக்கு சாப்பிட முடியலனாலும் அப்படியே வந்து டூகோ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. கேஎஃப்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் பெரிய க்யூவே இருந்ததுங்க. மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது அங்கே தான் செம்ம க்யூ இருந்தது. சரிட்டு அப்புறம் நின்று அதையுமே வாங்கிட்டுங்க சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ ஃபுட்டு வாங்கியாச்சு, கேஎஃப்சிலே வாங்கிட்டேங்க. என்ன வாங்கியிருந்தேன்னா ஜிஞ்சர் சிக்கன் சாண்ட்விச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. அது வந்து காம்போங்க, ஃப்ரைஸு சாண்ட்விச்சு அப்புறம் வந்து ஒரு ட்ரிங்க்கு வேண்டாம் அப்படின்னாலும் அதே ப்ரைஸ் தான் சொன்னாங்க. சரி ஓகே இருக்கட்டும்ன்ட்டு அதையும் வாங்கியாச்சு. ஸோ இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சு, ஃப்ரைஸு, பெப்சி இதெல்லாம் சேர்த்து வந்து 45 QAR போட்டிருந்தாங்க அந்த கட்டார் மணிக்கு. ஸோ நம்ம US டாலர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா $12.34 சம்திங் வரும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து $13 $14 போட்டிருந்தாங்க. ஸோ அது US டாலருக்கு பார்த்திங்கன்னா $3.57 ஆல்மோஸ்ட் ஒரு $4 சொல்லலாம். இருங்க இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 2 பீஸு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து US கிரெடிட் கார்டு தான் பே பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அது வந்து 3.5% டேக்ஸ் போட்டிருக்கான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா US அமௌண்ட்டுக்கு $18ங்க. ஓகே தான். ஸோ இப்போ சாப்பிட முடியாது, சாப்பிட்டு மீதி அப்படியே ஃப்ளைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான் இருக்கேன். இன்னும் கரெக்டாக 1 hour தான் இருக்குது. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆல்ரெடி டூகோ தான் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ வேணுங்கிற அளவு மட்டும் சாப்பிட்டு மீதி என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே டூகோ எடுத்துக்கிட்டேங்க. என்னோடய கேட் வந்து பார்த்திங்கன்னா B4, அங்கே பக்கத்துலேயே தான் இருந்தது ஃபுட் கோர்ட்டு. ஸோ நான் கரெக்டாக ஒரு 45 minutes முன்னாடி தான் போனேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய க்யூ நின்றுதுங்க. அந்த க்யூவில் நின்று அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேட் வந்து போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எனது வந்து Zone 2ங்க. சீட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 37Aங்க. இது அட்லாண்டா டு டோஹா வரும்போது சீட் நம்பர் வந்து 38A இருந்தது. இப்போ வந்து 37A. ரெண்டுமே வந்து விண்டோ சீட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 48 hours முன்னாடி நம்ம சீட் புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பே பண்ண தேவையில்லைங்க. ஃப்ரீயாகவே வந்து சீட் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா பர் சீட்டுக்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சீட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு சில சீட்டுக்கு வந்து $40, ஒரு சில சீட்டுக்கு வந்து $70 கூட போட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 48 hours முன்னாடி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து விண்டோ சீட் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். பேக்காக இருந்தாலும் ஓகே, மிடிலாக இருந்தாலும் ஓகேன்ட்டேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரு சீட் முன்னாடியே கிடச்சிருச்சு. இப்போ இங்கே கட்டார் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:45 PMங்க. ஃப்ளைட் வந்து ஆன் டைம் தான் போட்டிருக்காங்க 8 PMக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 7:55 PMனு போட்டிருந்தாங்க. இந்தியா டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 hours வந்து இதுலேருந்து ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ 10 மணி ஆகுது இந்தியாவில் நைட்டு. ஸோ வந்து ரீச் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நைட் 2 மணிக்குங்க. இந்தியா டைமிங்க்கு வந்து நைட் 2 மணிக்கு. ட்ராவல் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 hours 55 minutesங்க.
அரௌண்ட் 4 ஹவர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சீட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கரெக்டாக இந்த விங்க்கு பேக் சைடில் தான் கிடச்சிது. ஸோ இந்த ஃப்ளைட்லேயுமே பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பில்லோ பிளாங்கெட்னு இந்த பழைய ஏர்லைன்ஸில் என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே வந்து இருந்ததுங்க. ஸோ ஈவன் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ்லாம் கூட அதே தான் இருந்தது. ஸோ அங்கே என்னெல்லாம் மூவி பார்க்கலையோ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. தூக்கமே வரலிங்க. ஏன்னா வந்து அந்த 13 ஹவர்ஸும் ஒழுங்காக தூங்கலை. இந்த 4 ஹவர்ஸ் ஆச்சு தூங்கலான்னு பார்த்தா அதுவுமே தூக்கமே வரல. பயங்கர எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறோங்களா, ஸோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருந்துகிட்டே இருந்தது. பட் என்னென்னா குட்டியை ஹஸ்பண்ட்லாம் விட்டுட்டு வந்தோன்னு ஒரு பக்கம் கவலையாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் அது ஒரு மிக்சட் ஃபீலிங் தாங்க சொல்லணும். அது இல்லாமல் லீவ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிடுங்க. 30 டேஸ்ன்னு தான் வந்திருக்கிறேங்க. அது பாருங்களேன் டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ தான் வந்த மாதிரி இருக்கும், உடனே கிளம்புற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே முடிவாக கிளம்பி வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறங்க ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து எல்லாத்துக்குமே ரெஃப்ரெஷிங் டவல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1 ஹவர் கழிச்சுங்க எல்லாத்துக்குமே வந்து அடுத்த மீல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே கட்டார் ஏர்வேஸில் வந்து என்ன நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு தாங்க சொல்லணும். சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருந்ததுங்க. பசிக்குதோ பசிக்கலையோ டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாமளும் வாங்கி சாப்பிட்டு தூங்குறோமோ மூவி பார்க்குறோமோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃப்ளைட் வந்து புக் பண்ணும்போதே மீல் வந்து சூஸ் பண்ணியிருந்தேங்க, ஹிந்து மீல்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணல, அவங்க எதுவுமே கேட்கல, ஹிந்து மீல் கொடுத்துட்டாங்க. சூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க, தாய் ரைஸா இல்லை என்ன ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அவைலபிளாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஹிந்து மீல் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா புலாவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த தட்டைப்பயிர் மாதிரி ஒரு குழம்பு ஒன்று இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் சிக்கன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஃப்ளைட்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா சாலடு, அந்த முட்டைக்கோஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸ்லாம் போட்டு, ஸோ அதே சாலட் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அங்கேயே பிடிக்கல, ஸோ நான் அது வந்து சாப்பிட்லைங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சபுதானா இருக்குது இல்லைங்களா, சபுதானாவில் மேங்கோ போட்டு ஒரு கீர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு பாயாசம் மாதிரி இருந்ததுங்க. இது நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரைஸும் வந்து இந்த டெசர்ட் மட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அது என்னமோ அந்த சாலட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது சாப்பிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் தூங்கிட்டேங்க, நல்லாவே தூங்கிட்டேன். இந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போச்சுன்னே தெரியல, டக்குன்னு சீக்கிரமாக போயிடுச்சுங்க. ஸோ வந்து நல்லா தூங்கிட்டு கரெக்டாக லேண்ட் ஆகும்போது தாங்க முழிச்சேன் நான். ஃபைனலி பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சுங்க. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறதுல. லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கோஃப் இருக்குது இல்லைங்களா, அந்த பிஸ்கெட் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடவே முடியலைங்க, ஆல்ரெடி ஹெவியாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் விக்கியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா போயிட்டு செக்யூரிட்டி செக் முடிக்கணும். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் கிளைம் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸை தாண்டி தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குங்க, நம்ம வெளியிலேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. சரி போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டேங்க. பட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா க்யூ எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைம் வந்திருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம க்யூ இருந்ததுங்க. அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் to 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு முடிக்கிறதுக்கு. பட் இப்போ வந்து பெரிய க்யூ இல்லைங்களா, ஸோ டக்குன்னு போனோடனே 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருச்சுங்க. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு வெளில எப்படி எக்ஸிட் ஆகுனாங்க, வெளில போகும்போதே அந்த பெங்களூர் வந்து டியூட்டி ஃப்ரீ அந்த ஷாப் மூலிமா தான் நம்ம வெளியிலேயே போவோம். நம்ம வந்து எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு பிளான் இருந்தால் கூட அங்கே போய் வந்து இங்கே பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது ஏதாவது ஒன்று பிடிக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக சாக்லேட்ஸு குக்கீஸ்ன்னு நிறைய வச்சுருப்பாங்க, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் தாங்க இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதுவுமே. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பெங்களூரில் வந்துங்க இந்த மாதிரி வந்து ஆல்கஹால் வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் நமக்கு ஒன்றும் வாங்குற வேலை இல்லைங்க. ஸோ நான் டக்குன்னு வெளியில் போயிட்டேன். பேக்கேஜ் கிளைமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பை எக்ஸிட் ஆனோடனே பேக்கேஜ் கிளைம் முன்னாடியே தான் இருந்ததுங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பேக்கேஜ் கிளைம்
பண்ணும்போது ரொம்ப லேட் ஆச்சு, லக்கேஜ்லாம் வரதுக்கு லேட் ஆச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு லக்கேஜ் வரவே இல்லை, எங்கடா வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆகும்னு பார்த்தா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க வந்தது. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருந்தது. தனியாக வந்ததுனாலேயே என்னவோ தெரியல, நீ எதுவும் சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துருச்சுங்க. பேகேஜுமே போய் நின்று டக்குன்னு வந்துருச்சு. பட் வெயிட்டாக இருந்ததுங்க, நல்லாவே வெயிட் தூக்கி வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு கஸ்டம்ஸ்க்கு தாண்டி தான் நம்ம வெளில போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அங்கே போகும்போதே கேட்டாங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி அட்லாண்டாலேருந்து வரேன் அப்படின்னு. ஸோ வந்து பேக்கில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. பேக்கில் ஒன்றுமே இந்த தடவை எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நான் மட்டும்தான் வந்து ஊருக்கு வரதா இருந்தது. ஸோ அதனால் 2 லக்கேஜில் வந்து என்ன பெருசாக எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு காஸ்ட்லி திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரலைங்க. சூட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமு, பாடி லோஷனு, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட்டு அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்தது. அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய செக் பண்ண மாதிரி இருந்ததுங்க. லாஸ்ட் டைமும் நாங்கள் பெங்களூர் வழியாக தான் வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து கஸ்டம்ஸ் ஒன்றுமே கேட்கல. பட் இந்த டைம் கேட்டிருந்தாங்க. அதுவும் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அட்லாண்டாவில் செக்இன் பண்ணும்போது கட்டார் ஏர்வேஸில் தான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. செக்இன் பண்ணும்போது கூட வெயிட்லாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக தாங்க செக் பண்ணாங்க. 0.5 கூட சேர்த்திருக்கக்கூடாதுன்ட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக தான் செக் பண்ணாங்க. நான் இத்தனைக்கும் ஒரே லேப்டாப் தான் கொண்டு வந்தேன். அதை கூட நீங்கள் வெளியில் எடுங்க, நீங்கள் வந்து ஷோல்டர் பேக்கில் தான் வைக்கணும், இதில் வச்சிங்கன்னா வெயிட் அதிகமாக வருது, ஸோ நீங்கள் போட் பண்ணும்போது கூட நீங்கள் வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் சொன்னாங்க. லாஸ்ட் டைம் வந்து நெதர்லாண்ட் பாரிஸ் வழியாக தான் வந்திருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க, வெயிட் கூட சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்போல்லாம் எதுவுமே கேட்கல, ஹேண்ட் லக்கேஜ் ஈவன் வெயிட் கூட போட்டு பார்க்கல. பட் இங்கே கட்டார் ஏர்வேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் போல் இருக்குங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆயாச்சு. ஸோ அப்பா அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா, மாமா, அப்புறம் வந்து ஃப்ரெண்டுங்க, எங்கள் மாமா அப்பா அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ அவங்களாம் தான் வந்திருந்தாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெண்டு வீட்டிலே இருந்துக்கிட்டாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எப்படா வருவேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, எலக்ட்ரியா கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நானும் அதே தான் சொல்லுவேன். ஸோ பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. போய் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். எனக்கு வந்து தலைக்கறி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ட்டு நான் எப்போ வந்தாலும் அத்தை வந்து என்ன செய்கிறாங்களோ இல்லையோ தலைக்கறி கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. மட்டனுமே செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த vlog வந்து இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புகிறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1 month ஃபுல்லாக கண்டிப்பாக இந்தியா vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.